இன்றைக்கி நம்ம 1976 வெளிவந்த டாக்ஸி டிரைவர்ன்ற படத்தை தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்துருப்பீங்கள்ல. மேடையில் ஒரு வயசான கிழவர் தன்னோட 2 கையும் தூக்கினபடி பிக்சர்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அவர் தாங்க இந்த படத்தோட டைரக்டரு. ஆள் பேர் மார்ட்டின் ஸ்கார்சி. இந்த படத்தை நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேய் இந்த படத்தை எப்படிரா 1976 போய் அந்த காலத்தில் இவ்வளோ சூப்பராக படம் எடுத்திருக்காங்களே என்னட்டு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த படம் இருக்குங்க. கதைக்களம் அமெரிக்கா நாட்டில் நியூயார்க் நகரத்தில் தான் இந்த கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பையன் பேர் டிராவிஸ் பிக்கிளுங்க. நம்ம டிராவிஸ்னே கூப்பிடலாம். பொதுவாகவே மேலை நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே அந்த ஊர் சிட்டிசன் இளமை பருவத்தில் அது ஸ்கூல் காலேஜ்னு முடித்தோடனே கட்டாயமாக ஆர்மியில் ஒரு 2-3 வருஷத்துக்கு வேலை பார்த்துருக்கோங்க. அங்கேயும் இந்த பார்ஷாலிட்டியை பார்த்தீங்களா, இதில் பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு விட்டுருக்காங்க. ஆம்பளை பசங்களாக இருந்தால் கட்டாயம் ஆர்மியில் வேலை பார்த்துருக்கணுமா? இதை ஏன் இந்த ஃபெமினிசம் பேசக்கூடிய ஆட்கள்லாம் இதுக்கு மட்டும் ஏன் ஈக்குவாலிட்டி படி சம வாய்ப்பு கேட்டு போராட்டம் நடத்த மாட்டுறாங்கன்னு தெரியல. ஐடி வேலைன்னா கேட்டிருப்பாங்க. ஆர்மின்றதால அவங்களே பெண்களை வீக்காக தான் பார்க்குறாங்க போல் இருக்கு. என்னன்னு தெரியலை. சரி, அதை விடுவோம். இப்போ படத்துக்கு வருவோம். இங்கே டிராவிஸ் பையலும் அந்த மாதிரி தாங்க. சின்ன வயசுலேயே மேல் படிப்பு முடித்ததும் மெரைன் அந்த கடல்லலாம் அந்த நாட்டில் ஆர்மிக்க வேலை பார்த்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இதில் தாங்க ஆள் வேலை பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தன்னோட சொந்த கிராமத்துலேருந்து பெத்த அப்பா அம்மாவை விட்டுவிட்டு பஞ்சம் பிழைக்கிறதுக்காக நம்ம சென்னை மாதிரி அவங்க ஊரில் இந்த நியூயார்க்கு தாங்க பெரிய ஊர். அந்த ஊரில் வந்து தனியாக ஒரு ரூம் எடுத்து வாடகைக்கு தங்கி அப்படியே எதனா வேலை கீழே கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கான். நிறைய சின்னதாக வேலை பார்த்துருக்கான். ஆனால் டிராவிஸுக்கு நைட்டில் தூக்கமே வராதுங்க. ஆளுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது. அதுக்காகவே நிறையா உடல் உழைப்பில் இருக்க மாதிரியான வேலைகளாக பார்த்துருக்கான். நல்லா தூக்கம் வரணுன்ட்டு. எப்படின்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 15 மணி நேரம்லாம் கூட வேலை பார்த்துருக்கான். ஆனால் அப்படியும் கூட இவனுக்கு சரியான தூக்கமே வரலையாமுங்க. தூக்கம் வரலன்றதுக்காக டிராவிஸ் இதுக்குன்னே போதை பழக்கத்துக்கு அடிமையாகாமல் ஏன் இந்த நைட்டில் டாக்ஸி ஓட்டுற வேலையை பார்க்கக்கூடாதுன்னுட்டு ஆள் இப்போ புதுசாக டாக்ஸி டிரைவராக வேலைக்கு தேடி வந்திருக்காங்க. அங்கே இவர் தான் நம்ம டிராவிஸை, ஏண்டா இவன் ஒழுங்காக வேலைக்கு வருவானா இல்லை கார் எடுத்துட்டு ஓடுறதுக்காக வந்திருக்கானான்ற மாதிரியே இவனை விசாரிக்கிறாப்புல. அப்போது டிராவிஸுங்க அவர்கிட்ட தனக்கு இந்த மாதிரி தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறதெல்லாம் சொல்லி வெளிப்படையாக மூஞ்சுக்கு நேராக சொல்லிவிட்டான். அவரும் என்னடா டேய் தம்பி, உனக்கு தூக்கம் வரலன்னா போயிட்டு இதுக்குன்னே நம்ம ஊரில் இந்த பிட்டு படம்லாம் ஓட்டுற தேட்டர் இருக்குமே அங்கெல்லாம் போய் பார்க்க வேண்டியதானே அப்படின்றாரு. எதுக்குடா இந்த டாக்ஸி வேலைன்ற மாதிரி பார்த்தீங்களா ஆளை? அருமையான அட்வைஸாக இருக்குல்ல. தூக்கம் வரலன்னா போய் பிட்டு படம் ஓடுற தேட்டருக்கு போகணுமா? இவனும் சொல்கிறாங்க, யோ அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணியும் கூட தூக்கம் வரலையா? நீ எவ்வளோ நேரம் வேலை சொன்னாலும் சரியா, நான் அசராமல் சும்மா நைட்டு பூரா உனக்கு வேலை பண்ணி உனக்கு டாக்ஸி ஓட்டி தரையான்னு. இவனும் அப்படியா, அப்போ இந்தா சாவின்னு டாக்ஸியை அங்கேயே வேலை கொடுத்துட்டாரு. அப்புறம் டிராவிஸு அந்த நியூயார்க் நகரத்துலேயே ஆள் ஒரு டாக்ஸி டிரைவராக நைட்டு பூரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்படியும் கூட இவனுக்கு பெருசாக தூக்கமே வரல. கதைக்களம் இது 1977ன்றதால அப்போல்லாம் பெருசாக இந்த ஃபோன் வசதியெல்லாம் கிடையாதுங்க. பேசுகிறதுனா ஒன்லி இந்த லெட்டர் மூலமாக தான் தகவலை எழுதணும். அப்படி தான் டிராவிஸும் டாக்ஸி டிரைவராக வேலைக்கு சேர்ந்த இந்த நல்லா சம்பாரித்து இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க கதையெல்லாம் அப்பா அம்மாவுக்கு ஊரில் இருக்க தன்னோட அப்பா அம்மாவுக்கு கடிதம் மூலமா செய்தி அனுப்பிவிடுவாப்புல. டிராவிஸு இவன் ஆள் எப்படிப்பட்டவன்றதை சொல்லணும்னா, டிராவிஸுக்கு பெருசாக அந்த குடி பழக்கம்லாம் இல்லைங்க. சரக்கெல்லாம் அடிக்க மாட்டான். ஆனால் எப்போ பார்த்தாலும் சிகரெட்டு ஊதி தள்ளிக்கிட்டே கிடப்பாங்க. அப்புறம் ஆள் கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆள் ஒரு மாதிரி ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டிங்க. ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டினா ஒன்றும் இல்லைங்க, இவங்கள மாதிரியான ஆட்கள் மற்ற மனிதர்களை அவ்வளோவா பிடிக்காது. அதுக்குன்னே பெருசாக யார்கிட்டையும் பெருசாக ரிலேஷன்ஷிப்பெல்லாம் வச்சுக்காம மற்ற மனிதர்களோட சகஜமாக பேசி ஒன்றா இணக்கமான வாழ்க்கையெல்லாம் வாழ மாட்டாங்க. எப்பவும் ஒரு மாதிரி விரக்தியிலேயே ஒரு மாதிரி டிஸப்பாயிண்டட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஃபேஸை வச்சுக்கிட்டு ரொம்பவே இறுக்கமாக தங்களே ஐசோலேட் பண்ணிக்கிட்டு தனியாகவே சுற்றிட்டு இருப்பாங்க. அப்படியே பேசினாலும் அவங்களுக்கு எதனா தேவைன்னா மட்டும் வேணுன்றதை மட்டும் கேட்டு வாங்கிக்கிட்டு போகிறதுன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இவனும் அப்படிப்பட்டவன் தாங்க. டிராவிஸு டாக்ஸி ஓட்டையிலே இதெல்லாம் சொல்லுவான். அந்த ஊரில் நைட்டு நேரத்தில் வெளில சுற்றுறவங்கள, அதுவும் குறிப்பாக அந்த கஞ்சா குடிக்கிங்க இல்லைன்னா அந்த பாலியல் தொழில் பண்ணுறவங்களெல்லாம் இவனுக்கு சுத்தமாக அந்த மாதிரியான ஆட்களெல்லாம் இவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஹேட்ரடை வச்சுக்கிட்டு தாங்க அந்த ஊர்லேயே டாக்ஸி ஓட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான். இவன் காரில் வரக்கூடிய சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
டாக்ஸி நம்ம டிராவிஸ் வந்து டாக்ஸி சவாரியில் ஏற்றிட்டு போகிறப்பவே டாக்ஸியில் சவாரிக்கு வர்றவங்க பின்னாடி ஒரு பொண்ணை ஏற்றிக்கிட்டு ஒன்று மொன்றுமா செக்ஸ் வச்சுப்பாங்க போல் இருக்கு. அதெல்லாம் இவன் தாங்க க்ளீன் பண்ணிவிட்டு டாக்ஸியை மறுபடியும் திரும்ப இந்த இடத்துலையே விட்டுவிட்டு டாக்ஸியை ஓட்டினதுக்கானங்க இவனுக்கான சம்பள பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆள் டாக்ஸியை மட்டும் அங்கேயே விட்டுவிட்டு தான் ரூமுக்கு போவான். டாக்ஸியை ஓட்டுறதுக்கு அப்புறம் ஆள் பெருசாக அந்த தான் ரூமுக்கெல்லாம் போகிறதே இல்லைங்க. எப்போ பார்த்தாலும் இங்கேயே தான் இவன் ஓட்டுற டாக்ஸிலேயே தூங்கிட்டு பழகிட்டு இருக்காப்புல. தூக்கமே வரலங்க. ஊருக்குள்ளே இருக்க தேட்டருக்கெல்லாம் போய் இந்த பிட்டு படத்தெல்லாம் கூட பார்ப்பான். அதுக்குன்னு அப்பப்போ தேட்டரில் இதோ இந்த பொண்ணுங்கிட்ட அங்கே வேலை பார்க்குற இந்த பொண்ணுக்கிட்ட பார்க்கவும் சரி தான் பிட்டு படம் தான் ஓடுற தேட்டரில் தானே வேலை பார்க்குறா அப்படின்ட்டு அவள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பா போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஆள் அப்படியே அவளுக்கு ட்ரை பண்ண அவன் என்னென்னா போறியா இல்லை போலீஸை கூப்பிடவான்னு மிரட்டி அனுப்பி விட்டுடுறாங்க. அப்புறம் இவனும் வாழ்க்கை இப்படியே எந்தவித சுவாரஸ்யமும் இல்லாமல் ஒரு மாதிரி மிஷின் மாதிரி வாழ்க்கை போக அப்போ தாங்க டிராவிஸு இந்த பொண்ணை பார்க்குறான். ஆள் அவளை பார்த்த வண்ணத்துக்கு அவள் அழகில் அப்படியே மயங்கி போய் டாக்ஸியை அந்த பொண்ணு ஆஃபீஸ்லேயே வாசல்லையே நிறுத்திவிட்டு அவளை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க இவன் பார்க்குறான்றதை அவளும் பார்த்து விடுறாங்க. பார்த்துவிட்டு அவன் கூட வேலை பார்க்குறவன் இதோ இந்த பையன் டேய் அங்கே பாடுறா ஒருத்தன் என்னை பார்த்துட்டே இருக்கான்னு சொல்லிவிட்டு கூடவே அவனை உசுப்பேத்துற மாதிரி டேய் நீ போய் என்னை காப்பாற்ற போறியாடா, நீ ஒன்றும் பெரிய வீரன் சூரன்லாம் கிடையாதுன்ற மாதிரி அவனை அப்படியே லைட்டாக உசுப்பேத்தி அந்த பயலை அப்படியே சொல்கிறா. இந்த பையன் பார்த்திங்கன்னா அவள் கூட தாங்க வேலை பார்த்துட்டு அப்படியே எப்போல்லாம் அவளை உஷார் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அவளுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான் போல் இருக்கு. இப்போது இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு அப்படியே ஆஃபீஸை விட்டு வெளில வந்து தம்பி என்னப்பா வாசலில் கார் நிறுத்தி வச்சுருக்க அப்படின்னதும் டிராவிஸு பையங்க அவனுக்கு பயந்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கார் டாக்ஸி எடுத்துக்கிட்டு அப்படியே வேகமாக ஓடிடுறான். அடுத்ததாக நம்ம ஆள் டாக்ஸி ஓட்டிக்கிட்டு அந்த பொண்ணையும் அப்படியே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. அப்போ கோயின்சிடென்ஸ் மாதிரி நம்ம ஊர் மாதிரியே அங்கேயும் இது தேர்தல் டைமுங்க. இந்த பொண்ணு அதுக்கு தான் தன்னோட அமெரிக்கா நாட்டுக்காக ஒரு நல்ல குடியரசுத் தலைவர் தான் கொண்டு வரணுன்ட்டு முனைப்போட இதோ இவர் பேர் பேலண்டைனாங்க. ஆள் நல்ல மனுஷங்க. இவருக்காகத்தான் ஆஃபீஸ்லேயே வச்சு எப்படியாச்சும் தேர்தலில் இவரை ஜெயிக்க வச்சிடணுன்றதுக்காக வேலையில் முன்வரமாக பார்த்துட்டு இருந்திருக்கா. கூடவே இந்த பயலும் இவளுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு அவள் ஆஃபீஸ்லேயே ஒன்றா வேலை பார்க்குறாங்க. அவளுக்கும் இந்த பயலை பிடிச்சிருக்குதுங்க. அவங்களுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு மாதிரி காதல் மலரக்கூடிய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. அதே சமயம் நம்ம டிராவிஸும் அவளை அப்படியே ஆஃபீஸு வெளில டாக்ஸியில் நிறுத்திக்கிட்டு அவளை சைட் அடிச்சுக்கிறதுன்னு தான் இருக்கான். அப்புறம் ஒரு நாள் மனசில் தைரியத்தை வச்சுக்கிட்டு அவள் ஆஃபீஸுக்குள்ளேயே போய் நேராக அவள்கிட்ட போய் பேச்ச போடுறாங்க. நான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட வாலண்டியர் பண்ண வந்திருக்கேன்னு சொல்ல அப்போ கூட இருந்த இந்த பையன் டிராவிஸை மட்டும் அப்படியே தனியாக கூப்பிட்றான், வாங்களேன் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. அப்போது டிராவிஸு இல்லை நான் அவங்களுக்கு தான் வாலண்டியர் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி அவனை நீ போட அங்கிட்டு அப்படின்ற மாதிரி பேசி அவனை விட்டு போடுறாப்புல. இப்போது இவங்க நீ ஏன் நீ எனக்கு வாலண்டியர் பண்ணணும்னு வந்திருக்க அப்படின்னு கேட்க டிராவிஸு ஏன்னா நீ தான் நான் பார்த்ததுலேயே அழகான பொண்ணுன்னு போடுறான். அவளுக்கு இதை கேட்டு அப்படியே கண்ணங்கிண்ணம்லாம் செவந்து போயிடுது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே வெக்கத்தோட டிராவிஸ்கிட்ட பேசுகிறா. அவள்கிட்ட டிராவிஸு நல்லா சொக்க வைக்கிற மாதிரி பேசிவிட்டாங்க. அப்போது டக்குன்னு ஃப்ரீயாக இருந்தால் வாங்கலை வெளில காஃபி ஷாப்புக்கு போகலான்ட்டு பட்டுன்னு கேட்டு போடுறான். அவளும் சிரிச்சுக்கிட்டு எதுக்கு அப்படின்னு டக்குன்னு அப்போது டிராவிஸுங்க உன் ஆஃபீஸில் வேலை இருந்தால் உன்னை வெளில இருந்து ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். இந்த ஆஃபீஸில் என்ன தான் உன்னை சுற்றி நிறையா பேர் இருந்தாலும் நீ ரொம்பவே லோன்லியாக தனிமையாக ஃபீல் பண்ணுறன்றது எனக்கு தெரியும். இப்போது உன்கிட்ட பேசினப்போ கூட உன் கண்களை பார்த்தாலே அந்த அளவுக்கு நீ சந்தோஷமாக இல்லைன்றதை எனக்கு தெரியுது. உனக்கு யாரோ வேணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீ என்ன ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ அப்படின்றா. இவளும் உடனே சிரிச்சுக்கிட்டே வெக்கத்தோட எப்படி இவன் இவ்வளோ கரெக்டாக சொல்லிவிட்டான்ற மாதிரியே பார்க்குறாங்க. அப்போது இந்த பையங்க இவன் இங்கே பேசையிலே அதுவும் இவன் இப்படி சிரித்து வேற பேசுகிறாளேன்னு அப்படியே ஆஃபீஸ்லேயே அவன் அங்கேயும் இங்கேயும் இழிஞ்சிக்கிட்டு இவங்களை பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருப்பான். இவன் பார்க்கவே சிரிப்பாக வருவாங்க. டிராவிஸு எவ்வளவோ கேட்பான் இவள்கிட்ட என்னென்ன 5 நிமிஷம் வெளில ஒரே ஒரு காஃபி அப்படி இப்படின்னு டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் அது தானே. உடனே அவளும் நல்லா யோசிச்சுவிட்டு எனக்கு இன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கு பிரேக் டைமு அப்போ வாயேன் அப்போ போகலாம் அப்படின்னு இவனும்
உடனே 2 பேத்துக்கும் அப்படியே அப்போ பார்க்கணுமே 2 பேரும் அப்படியே வெக்கத்தோட சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்கங்க. இந்த டிராவிஸும் ஓகே ஓகே நான் உனக்காக ஆஃபீஸ் வெளிலையே வெயிட் பண்ணுறேன்றான். இப்போ போகிறதுக்கு முன்ன கடைசியாக அவள்கிட்ட தன்னை அறிமுகம் பண்ணிக்கிறாப்புல. என் பேர் டிராவிஸ்ன்னு. அவளும் அவள் பேர் இந்த பெட்ஸின்னா பெட்ஸிங்க அவள் பேர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெட்ஸி டிராவிஸு. இப்போ டிராவிஸு அவளை காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்டு போய் அவள்கிட்ட நல்லா பேசுகிறாப்புலங்க. ஆள் அங்கேயும் உனக்கு அழகான கண்கள் இருக்குன்னு பிட்டு போட அவள் அப்படியே உள்ளுக்குள்ளேயே அவ்வளோ ஆனந்தங்க. அப்பாடா கடைசியாக நம்மள்ட்ட ஒருத்தன் சொல்லிவிட்டான்ற மாதிரியே அப்படியே வெக்கத்துலேயே ரொமான்டிக்காக லுக்கு விடுறா அப்படியே. அப்போது டிராவிஸுங்க உன் கூட வேலை பார்க்குறானே அவனை உனக்கு பிடிக்குமான்னு கேட்குறான். அவளும் ஆமாம் பிடிக்கும், நான் இந்த மாதிரி அந்த வந்து சரி அப்போ இவங்க அந்த பையன் சரியில்லாதவன் அது இதுன்னு அவனை பற்றி தப்பாக சொல்கிறான். அவனுக்கு உனக்கும் எனர்ஜியே சரியில்லை, மேட்சே ஆகலை. ஆனால் நான் பாரு உன்னை வந்து ஃபஸ்ட் டைமு வந்து பேசினப்போ அந்த எனர்ஜி நமக்குள்ளே அப்படியே சிங்க் ஆச்சு பார்த்தியா அது இதுன்னு இவன் சொன்னதை ஒத்துக்கிற மாதிரி அப்படியே ஒத்துக்கிறா. அடுத்ததாக டிராவிஸு அவள்கிட்ட நாளைக்கு படத்துக்கு போகலாமா எதனா வரியா அப்படின்ற மாதிரி டேட்டிங்காக கூப்பிட்றான். அவன் வர்றேன்னுட்டாங்க. இவங்களுக்குள்ள இது இப்போது காதல் மலர்ற மாதிரி தெரியுது. இவங்க பேசையிலேயே தெரியுதுங்க 2 பேர்த்துக்கும் ஒருத்தர் அவ்வளோ பிடிச்சிருக்குதுன்னு. டிராவிஸுக்கு ஆள் ஏற்கனவே தூக்கம் வராதவன் வேறையா, இப்போ பெட்ஸியோட நினப்புனால இவனுக்கு இது இன்னும் தூக்கம் வராமல் அவன் நினப்பு கிடந்து படுத்துதுங்க. அப்போ இந்த பெட்ஸி வந்து கேம்பெயின் பண்ணுற பேலண்டைன்றவர் அவர் நம்ம டாக்ஸி அதாவது நம்ம டிராவிஸோட டாக்ஸியில் வந்திருக்காப்லங்க. அவர்கிட்ட டிராவிஸு நல்லா பேச்சா போடுறான். டிராவிஸு என்னதான் ஒரு டாக்ஸி டிரைவராக இருந்தாலும் இவனை ஒரு ஆளாக மதித்து பேசுகிறாப்புல. நீ நம்ம ஊரை பற்றி நீ என்னையா நினைக்கிற அப்படின்ட்டு டாக்ஸி ஓட்டுற நம்ம டிராவிஸ் ஆகிட்டு கேட்குறாப்புல. அப்போ நம்ம ஆளுங்க இந்த ஊரே ஒரே கலீஜ் நாற்று அடிக்குது சார், வெளியில் நைட்டெல்லாம் வெளிலே வர முடியல, பதவிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஊரையே அப்படியே க்ளீன் பண்ணுவீங்களான்னு அவரும் அதுக்கு என்ன தாராளமாக பண்ணிடலாம் ஏன்றாரு. யோசிச்சு பாருங்கள் நான் சொல்கிறத. நீங்கள் ஒரு டாக்ஸி டிரைவராக இருக்கீங்க, திடீர்னு அந்த நாட்டு பிஎம் கேண்டிடேட்டு உங்கள் டாக்ஸியில் வந்தால் எப்படி இருக்கும்? அப்படியே கை கால்லாம் தெரியாத அளவுக்கு அப்படியே கிடந்து குதிப்பீங்க இல்லையா? இவனுக்கும் அப்படி தாங்க இருக்குது. கூடவே இவன் ஆள் பெட்ஸி இவருக்காகத்தானே வேலை பார்க்குறா. அதுக்குன்னு டிராவிஸு இவர்கிட்ட கொஞ்சம் அப்படியே பிடிச்சி போச்சு. அவர்கிட்ட நல்லபடியாக பேசி அனுப்புகிறாப்புல. டிராவிஸோட அடுத்த சவாரியாக ஒரு சின்ன பொண்ணுங்க. அந்த பொண்ணு ஏதோ பயத்தோட வண்டியிலே அப்படியே சீக்கிரமாக அவசரமாக படுத்துது. வண்டி சீக்கிரம் ஏறா அது இதுன்னுது. அப்போது இவன் அதுக்கெல்லாம் செட்டை கூட பண்ணாமல் அப்படியே பொறுமையாக அவளை பார்க்க, அப்போது ஒரு ஆளுங்க இவளை அப்படியே மிரட்டி இழுத்துட்டு போகிறான். யோ டாக்ஸி ஓட்டுறவனே இந்த எதையும் நீ கண்டுக்காத அப்படின்னுட்டு காசை வேறு அப்படியே தூக்கி போட்டுட்டு போகிறான். அங்கே டிராவிஸுங்க வந்தவனுக்கு பயந்துக்கிட்டு அந்த சின்ன பொண்ணை அப்படியே காப்பாற்றாமல், அதுவும் தான் சவாரியாக வந்தவளை காப்பாற்றாமல் எதுவுமே பண்ணாமல் விட்டுவிட்டாங்க. இவனுக்கு இது சோகமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஆள் அந்த பையன் கொடுத்த காசை அப்படியே தூக்கி போட்டுறாம அதை வேற பாக்கெட்டுக்குள்ளே வேற எடுத்து வச்சுக்கிறான். கடைசியாக இப்போ வீக் டேஸ் எல்லாம் முடிஞ்சு வீக்கெண்ட் அதுவுமா பெட்ஸி டிராவிஸோட வெளில டேட்டிங் வந்திருக்கா. அங்கே டிராவிஸு நல்லா ஹேண்ட்ஸமாக கோட் சூட்டெல்லாம் போட்டு தெரிக்கிற மாதிரி வந்திருக்காப்புல. அவளும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, பார்க்கவே செம அழகாக இருக்கா. அங்கங்க இந்த டிராவிஸ் பையன் என்னென்னா பெட்ஸியை அவன் எப்போவும் போகிற தேட்டருக்கு அதாவது பிட்டு படத்துக்கு போய் அங்கே போய் கூப்பிட்டு போயிருக்காங்க பெட்ஸியை. அவளும் கேட்குறா, ஏண்டா முத டேட்டிங் வந்திருக்கேன், நீ என்னென்னா என்னை பிட்டு படத்துக்கடா கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அப்படியே அவளுக்கு சரியான கோவங்க. கோச்சுக்கு தேட்டரை விட்டு வெளில வந்துவிட்டா. இவனு கெஞ்சிக்கிட்டே வர்றான், சாரி நான் வேற எங்கேயாச்சும் கூப்பிட்டு போகலாம் அது இதுன்னு. அப்போ இல்லை நம்ம ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கோம், நமக்குள்ளே செட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப, அப்போ கிளம்புனவளை போக விடாமல் அவள் கையை பிடிச்சி நில்லுடி இருடி கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சாதுவா அப்படியே ஒரு மாதிரி மிரட்டிட்டு டக்குன்னு சப்மிசிவாக, அதாவது டக்குன்னு உடனே அந்நியனாக இருந்து டக்குன்னு அம்பியாக மாறிட்டான். சாதுவாக சப்மிசிவாக கெஞ்சி பார்க்குறாப்புல ப்ளீஸ்ன்னு. அவன் வேற ஒரு டாக்ஸியை பிடிச்சி போயிட்டாங்க. இப்போ இவனுக்கு அந்த ரிஜெக்ஷனை ஏற்றுக்கவே முடியலைங்க. உள்ளுக்குள்ளே அவ்வளோ கோவங்க, என்ன அசிங்கப்படுத்திட்டு நீ பேசாமல் போறியா நீ அப்படின்னு நினைக்கிறான். இருந்தாலும் அவளை விடவும் முடியாமல் மறுநாளும் அவளுக்கே ஆஃபீஸுக்கே போன போட்டு
பெட்ஸி பெட்ஸி சாரிம்மான்றான். அதுவும் சாரி எப்படின்னு சொல்கிறான்னு பாருங்க. அதாவது நீ அப்படி ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அதாவது நான் நான் சாரி எதுக்கு கேட்குறேன்னா, இவன் பண்ண செயலுக்கு சாரி கேட்கல. அதாவது இவன் அந்த மாதிரி பிட்டு படம் போன தேட்டருக்கு கூட்டு போனதுக்கு சாரி இல்லை, இவன் அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டாலாம், அதுக்காண்டி சாரியா? எனக்கே எப்பா டேய் ஆளை விடுறான்ற மாதிரி தான் இருக்குது. பெட்ஸி நாளைக்கு வேறு எங்கேயாச்சும் போகலாம், இந்த வாட்டி நீயே என்னை கூப்பிட்டு போன்னுட்டு கூடவே நான் உன்னை பொக்கெல்லாம் வாங்கி அனுப்புனேனே அதெல்லாம் வந்துச்சா அது இதுன்றான். பெட்ஸிங்க இதான் 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 இவன்கிட்ட கடைசியாக பேசுனது. இதுக்கப்புறமா பெட்ஸி இவன் எப்போ கால் பண்ணாலும் இக்னோர் பண்ணிகிட்டே இருந்திருந்திருக்கா. இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஒரு பொண்ணு நீங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் கெஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க, அவன் வந்து கண்டுக்கவே உங்களை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கா, என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஒன்று அவளை போய் இனி இப்படி பண்ண மாட்டேன் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு அனுதாப பிச்சை கேட்பீங்க இல்லையா, போயிட்டு சப்மிசிவா. இன்னொன்று அவள்கிட்ட போய் ஏன்டி கால் பண்ணால் எடுக்க மாட்டியா அது இதுன்னு போய் சண்டை போடுறது. கரெக்டாக இந்த ரெண்டில் ஒன்று தான் பண்ணுவீங்க இல்லையா? நம்ம வாயில் நல்லா சொல்லலாங்க, அதாவது நானாக இருந்தால் விட்டுருப்பேன் ப்ரோ அப்படின்னு. ஆனால் அது அவ்வளோ ஈஸிலாம் இல்லைங்க, பயங்கரமாக கஷ்டமாக இருக்கும். டிராவிஸ் பைலுக்கும் அப்படி தாங்க இருக்குது. அதுக்குன்னு அவள் தான் இக்னோர் பண்ணுறாளே, நம்ம தான் வேண்டான்னு நினைக்கிறாளே, அவளை சரி விட்டுருவோன்னு அவளை விடாமல் பெட்ஸி பார்த்திங்கன்னா டிராவிஸு கெஞ்சினதுக்கெல்லாம் அவன் மதிக்காமல் இக்னோர் பண்ணோன்னே இவனோட ஈகோ பயங்கரமாக ஹர்ட் ஆகி போச்சு. உள்ளுக்குள்ளே அவ்வளோ கோவங்க. போயிட்டு அவன் ஆஃபீஸ்லேயே பிரச்சனை பண்ணுறாங்க. விட்டா அவளை அடிச்சுக்கு அங்கேயே கொன்னே போட்டிருப்பான் போல் இருக்கு. அப்போது இங்கே நிறையா மக்கள் இருக்காங்களே, பொது இடமாச்சேன்னு தான் அவளை விட்டுட்டு எதுவும் பண்ணாமல் போகிறான். அப்போ அவள் கூட வேலை பார்த்தவர் இவர் தாங்க நம்ம டிராவிஸை கொஞ்சம் அமைதி பண்ண பார்க்குறாப்புல. இவன் அவரையும் கொஞ்சம் காண்டாக இருக்கான் இல்லையா, அதுக்குன்னு அவரையும் அடிக்க போகிறான். கடைசியாக அவர் போலீஸ் அப்படின்னதும் ஆள் ஓடி போயிடுறான். அப்புறம் பெட்ஸி கடைசியாக அதுக்கப்புறமா இவன் மூஞ்சிலே முழிக்கிறது இல்லைங்க. இங்கிட்டு டிராவிஸ்னால் இந்த தோல்வியை ஏற்றுக்கவே முடியலை. ஃபீலிங் ரிஜெக்ஷன், அந்த ரிஜெக்ஷனோட வழியை ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறான். ஃபீலிங் ரிஜெக்ஷன் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரிலங்க, ஆனால் அந்த வழி ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். இந்த இன்டர்வியூவில் இந்த ஐடி இன்டர்வியூலாம் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறப்போ, அப்புறம் இல்லைன்னா இந்த காதல் தோல்வி ஆச்சுன்னா, இல்லைன்னா இந்த கல்யாணம் டிவோர்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இந்த வழியெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அதுவும் பர்டிகுலராக இந்த ரொமான்டிக் லவ்வில் வந்து ரிஜெக்ஷன்றது நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். பார்த்துருக்கீங்களா? அதுலேயும் சில பேர் தங்களோட காதலை ப்ரூஃப் பண்ணுறேன்னு தன்னோட எப்படின்னா தப்பான முடிவுகளில் சூசைடுன்னு ஈடு பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? காதலுக்காக உயிரே விட்டேன் பார்த்தியா, நீ தான் என்னை புரிஞ்சுக்காமல் போயிட்ட, அப்படி விட்டுட்டு போயிட்ட அப்படின்ற மாதிரி நம்மளை விட்டுட்டு போனவங்கள பேடாக ஃபீல் பண்ண வேணும்னே தான் பண்ணக்கூடிய செயல் தாங்க இதுவும். தங்களோட பெருமையை காட்டிக்கிறதுக்காக பண்ணுவாங்க. பார்த்தியா, இது ஏன் காதலுக்காக உயிரவே விட்டம் பாரு அப்படின்னு, அதையும் ஒரு ஈகோவோட விளையாட்டாக தாங்க பண்ணுவாங்க. இந்த வலியை தாங்கிக்க முடியாமல் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த வலியையே அந்த ப்ரொடக்டிவாக மாற்றிடுவாங்க. எப்படின்னா எரிபொருளாக யூஸ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை மேலும் கடந்து போவாங்க. பார்த்துருக்கீங்களா? எப்படின்னா படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, இல்லைனா வேலையை நல்லபடியாக பண்ணுவாங்க, இல்லைனா ஜிம்முன்னு போய் உடம்பை ஏற்றி வலியிலேருந்து மீண்டு வருவாங்க. காதல் எக்ஸ்பர்ட்டு, அப்புறம் அந்த லவ் குருன்றவங்க, இவங்கெல்லாம் பொதுவாகவே லவ் ஃபெயிலியருக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பாங்க என்ன தெரியுங்களா உங்களுக்கு? என்ன சோதனையை கடந்து சாதனையை அடை அப்படி அப்படின்னு அது இதுன்னு இந்த என்னது சொல்கிறது, வழியிலேருந்து சீக்கிரம் நீ மீண்டு வரணும் அது இதுன்னு அன்ஹெல்ப்ஃபுல், அதாவது நமக்கு பயன்படாத அட்வைஸை தான் கொடுப்பாங்க இல்லையா? பெயின்லேருந்து சீக்கிரமாக நீ கடந்து போகணும்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் அதை நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் தப்பு. சீக்கிரமாக பெயின்லேருந்து வெளில கடத்திடணும்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே பேக்வேர்ட்ஸில் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எப்படின்னா அந்த பெயின்லேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டெஸ்பரேட்டாக கடந்து எஸ்கேப் ஆயிடணும்னு ஓடிடணும்னு பார்க்குறீங்களோ அப்போ தாங்க அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது போகவே போகாது. பெயினில் பெருசாக நீங்கள் எப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பெயினை பெருசாக கேர் பண்ணிக்காமல் தங்களோட வலியையும் பெருசாக யார்கிட்டையும் சொல்லி கிள்ளி அழுதுகிட்டு கிடக்காம அந்த பெயினை அப்படியே எப்படின்னா வெளில அனுப்பிடணும்னு முயற்சி பண்ணாமல் அந்த வலியை அப்படியே உள்ளுக்குள்ளேயே சாப்பாடை சாப்பிட்டா அப்படியே வயிற்றுக்குள்ளேயே வச்சு செரிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பெயினையும் உள்ளுக்குள்ளேயே வச்சு நீங்கள் இந்த பெயினை சாப்பிட்டு செரிக்கணுங்க. ஜிம்முக்கு போய் உடம்பேற்றுறதை விட இது தாங்க என்னைய கேட்டால் உண்மையான ஸ்ட்ரென்த்துன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இங்கே படத்தில் டிராவிஸ் இந்த பெயின்லேருந்து கடந்து போகிறதுக்காக என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஆள் வைலன்ஸில் ஈடுபடுறாங்க. வைலன்ஸ்னால் நம்ம ஊர் மாதிரி இந்த கத்தி அருவா குத்து இந்த மாதிரி வெட்டு அந்த மாதிரிலாம் இல்லை.
ஆள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவனாச்சும் பிடிக்கலனா ஏதோ இந்த மாதிரி கன்னால் ஒரே சுடு, அவ்வளோதான், ஆள் அப்படியே க்ளோஸு. டிராவிஸ் நிறைய கன்னெல்லாம் வாங்கிக்கிட்டு தன்னோட ரூம்லேயே முழு நேர வேலையாக ஆள் டாக்ஸி கிக்ஸிலாம் ஓட்டுறதையே விட்டுவிட்டு முதல்ல எப்படி பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உடம்ப நல்லா ஃபிட்டாக ஆக்கிக்கிட்டாப்ல. அடுத்ததாக ஸ்டைலாக கன்னை எப்படி வேகத்தோடையும் விவேகத்தோடையும் கொள்ளுறது அப்படின்னு நல்லா வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு பெட்ஸி இவருக்காக தானே வேலை பார்க்குறா, சரி பெட்ஸியை பழி வாங்கிறதுக்காக அவரை கொல்லலான்னு வந்திருக்காங்க. அவர் என்னென்னா இங்கே இந்த ஏதோ இந்த மக்கள் பொதுக்கூட்டத்துக்காக தன்னோட அரசியல் பிரச்சாரத்துக்காக மேடையில் பேச்சு போட்டுக்கிட்டு கிடக்க, அங்கே டிராவிஸு முதல்ல போய் என்ன நிலவரம் என்ன ஏதுன்னு அப்படியே ஒரு எட்டு போட்டு போகிறான். அதுவும் பார்த்தீங்களா ஆள் ஹேர் ஸ்டைலை பார்த்தீங்களா இல்லையா, கரையான் அரைச்ச மாதிரி ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு அங்கே டிராவிஸு சுட போகிறப்ப அடுத்த நாள் போய் சுட போகிறான். அப்போ அவரோட சேஃப்டி கார்டு நல்லா கரெக்டாக பார்த்துட்டாங்க. ஆள் டிராவிஸு அங்கேருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு எஸ்கேப் ஆகி ஓடி வந்துவிட்டான். அப்புறம் இது சரி வராதுன்னு இவனுக்கு ஒரு கட்டத்தில் தோணிருச்சு. அடுத்ததாக இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை இவன் கூட டாக்ஸிலேயே மிரட்டி கூட்டு போயிருப்பான்ல, இப்போ அந்த பொண்ணை போய் பார்த்து பேசுகிறாப்புல. அதில் அந்த பொண்ணுக்குங்க 12 வயசு தான் ஆகுதாமா. வீட்டில் அப்பா அம்மா படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணதால் பொண்ணுக்காரி ஊரை விட்டு ஓடி வந்து இங்கே வந்து பாலியல் தொழிலில் ஈடுபட்டுட்டாங்க. அதுவும் வலுக்கட்டாயமாக தான் அவளை இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இவளை வச்சு பாலியல் தொழில் பண்ணுறாங்க. இதை நடத்துகிறவன் அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆள் இந்த ஊர் போலீஸாக இருக்கானாமுங்க. போலீஸும் இந்த பாலியல் தொழிலுக்கு துணை போகுதுங்க. அங்கே நம்ம டிராவிஸு அன்னைக்கு நான் உன்னை அவன்கிட்டேருந்து காப்பாற்றாமல் விட்டுவிட்டேன், அதுக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனால் அவள்கிட்டேருந்து இந்த மாதிரி நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுநாள் ரெடியாக கன்னெல்லாம் ரெடியாக உடம்புல அங்கேயும் இங்கேயும் வச்சுக்கிட்டு போய் அவள்கிட்ட பேச போகிறான். அவன் ஓவராக பேசவும் இந்தா வச்சுக்கடா அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட வயிற்றுலேயே சுட்டு போடுறாங்க. அடுத்ததாக ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே உள்ள அந்த ஹோட்டல் மேனேஜரு அவர் கையிலேயே நல்லா சுட்டுவிட்டான். அப்படியே கை செதறி போயிட்டு அப்போ ஹோட்டலுக்கு வெளியில் வயிற்றில் குண்டடிப்பட்டவன் அவன் என்னென்னா வழியோடவே சுட தெரியாமல் ஹோட்டலுக்கு வந்து நம்ம டிராவிஸோட அப்படியே கழுத்து கட்ட அப்படியே ஓரமாக அப்படியே சுட்டுவிட்டாங்க நல்லா. அப்படியே திரும்ப நம்ம டிராவிஸு அவனை இப்போ மொத்தமாக கொன்னே போட்டாப்புல. உள்ளே போன இந்த பொண்ணோட பாலியல் தொழில் பண்ணுறவன் பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்த முதலாளி, அவன் இப்போ நம்ம டிராவிஸு நல்லா தோல் பட்டையிலே சுட டிராவிஸு அவரையும் சுட்டு கடைசியாக கொண்டுவிட்டாங்க. ஹோட்டல் மேனேஜரு அப்புறம் அவரும் கடைசியாக வந்து அவனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கையே இல்லாத வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நம்ம டிராவிஸு மேலே செக்க கோபமாக போட்டு அடித்து பொழக்கிறாப்புல. அப்போ டிராவிஸுங்க உடம்புல இருக்க அந்த கொஞ்சோண்டு தெம்பை அப்படியே திரட்டி அவனையும் கடைசியாக கொண்டுட்டாப்புல. அதுவும் அந்த பொண்ணு அவள் கண்ணு முன்னாலேயே அவரை சுட்டே கொண்டுவிட்டாங்க. ஆள் மண்டை செதறி விழுக இந்த பொண்ணு அப்படியே கதறா. இதை பார்த்துக்கிட்டு இந்த கொடூர நேரத்தில் இதெல்லாம் முடிஞ்சு கடைசியாக அந்த போலீஸு வந்துவிட்டாங்க. அப்போ நம்ம ஆள் டிராவிஸு கடைசியாக உயிருக்கு போராடிட்டு இருந்தாலும் அப்போவும் அவனோட அந்த ஒரு சைகையை காட்டி அப்படியே மயக்கமாக அதுக்கப்புறம் நம்ம ஆளை காப்பாற்றிட்டாங்க. ஆள் பொழைச்சிக்கிட்டாங்க. அடுத்ததாக டிராவிஸோட இந்த வீர தீர செயல்னால் ஆள் ஊருக்குள்ளே நல்லா ஃபேமஸ் ஆகிட்டாங்க. காப்பாற்றப்பட்ட பொண்ணு அந்த பொண்ணோட தகப்பன்லாம் நீ எங்கள் வீட்டு சாமியா அப்படின்ற மாதிரி டிவியில் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காப்புல. அந்த ஊர் டிவி நியூஸு மீடியா ஊர் பொதுமக்கள் நியூஸ் பேப்பர்னு டிராவிஸோட ஆஹா ஓஹோன்னு நம்ம டிராவிஸோட கதையைத்தான் ஊருக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. டிராவிஸுக்கு அப்போ கூட வேலை பார்க்குறவங்களுக்குங்க பரவாயில்லையே நம்மளில் ஒருத்தவன் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டான்னு இவனை அப்படியே பெருமிதத்தோட அப்படியே அவனை பார்க்குறாங்க. அங்கே சவாரியா இவன் ஓட்டுற டாக்ஸியில் வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெட்ஸி பொண்ணுங்க. பெட்ஸி டிராவிஸ்ட்ட அவள்கிட்ட வந்து இப்போ கடைசியாக பேச்ச போடுறா. பரவாயில்லையா பெரிய ஆள் ஆகிட்டியா, ஹீரோ மாதிரி ஏதோ பண்ணியிருக்கியா அப்படின்னா அப்போது டிராவிஸுங்க தன்னோட வெற்றியை பெருசாக பீத்திக்காமல் ஏம்மா நான் எதுவும் பெருசாக பண்ணலம்மா, இந்த மாதிரி இந்த மீடியா தான் பெருசாக ஊதி காட்டுறாங்க, நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, நான் சாதாரண ஆள் தான்னு ரொம்பவே அடக்கத்தோடையும் பேசுகிறான். அப்போது பெட்ஸிங்க இவன் முன்னாடி இப்படி பாப்பா இல்லையா எப்படின்னா அப்படியே வெக்கத்தோட கண்களில் அந்த காதல் ஆசையை காட்டுற மாதிரி இப்போவும் அந்த பார்வையை அப்படியே போடுறா. அப்போ நம்ம டிராவிஸு அவளை பெருசாக சட்டை கூட பண்ணலைங்க. இந்த காதல் வசியமெல்லாம் பெருசாக கை கொடுக்கல. அதே சமயம்
அவனை இதுக்கு முன்னாடி இக்னோர் பண்ணியிருப்பாள்ல, இப்போ இவனும் அதே மாதிரி அவளை பேசாமல் இக்னோர் பண்ணணும், ரிவெஞ்ச் கொடுக்கணும்லாம் பார்க்காம ரொம்பவே மெச்சூர்டா அவள் என்னதான் தன்னை இக்னோர் பண்ணவளாக இருந்தாலும் இப்போ இங்கே பேசுனவளுக்கு மதித்து டிராவிஸ் அவளை மதித்து நல்லபடியாக பேசி அனுப்பி விட்டுறான் சவாரிக்கு. இப்போ கடைசியாக இப்போ இவளை கரெக்ட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுவிட்டு கடைசியாக சவாரிக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு காசை எடுக்க போக டிராவிஸ் அப்படியே சிரித்தபடியே அங்கேருந்து கிளம்புறாப்புல. உன் காசை நீயே வச்சுக்கோமா அப்படின்ற மாதிரியே அங்கேருந்து சிரித்தபடியே ஆள் அங்கேருந்து விடை பெறாப்புலங்க. அப்படியே நானும் உங்கள்கிட்டேருந்து கடைசியாக சிரித்தபடியே நானும் உங்கள்கிட்டேருந்து விடை பெற்றுக்கிறேன்.